இளையராஜா சாரை கோயிலுக்குள்ளே விடலன்னு ஒரு சேனல் விடாமல் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கும்போது அப்படி ஒரு சம்பவமே நடக்கல போகடாங்கட்டுன்னு தலைவன் தட்டி விட்டு போயிட்டாரு. அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ராஜா சாரே தூக்கி போட்டு போன விஷயத்துக்கு ஒரு சில தற்கூரிங்க இன்னும் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்குதுங்க. அதுவும் எங்க அண்ணன் அமீர் ஸ்டேட்டஸ் எல்லாம் வச்சு வாட்ஸ்அப்ல போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. என்ன தேடுறாங்க? ஸோ நம்ம அண்ணன் அமீர் அப்படி என்ன ஸ்டேட்டஸ் சார்னு ஒரு தடவை பார்ப்போமா? சனாதனம் தலைவிரித்து ஆடும் இந்த நாட்டில் சமத்துவம் எப்போது மலரும். அடாடாடாடா, ஏன்னா சமத்துவத்தை மலர வைக்கிறதுல உனக்கு அவ்வளோ ஆசையானே, இது தெரியாமல் உனக்கு இத்தனை நாளாக கலாய்ச்சிட்டேனே. கைப்பில்ல குரலி வித்த காட்டுறான், ஏமாந்துறாத. அண்ணன் எதை வேணா மலர வைக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஒரு கல்யாண கேசட் ஒன்று இருக்கு, நம்ம பார்த்துட்டு வருவோமா? இப்ப பாரு, எங்க அடிக்கிறேன் பாரு, இப்ப கண்டுபிடிக்கிறா. இந்த வீடியோவில் அண்ணனுக்கு பின்னாடி இருக்க போர்டில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். என்ன ஆண்கள் செல்லும் பாதைன்னு எழுதியிருக்கு. பப்ளிக் டாய்லெட்னா இதெல்லாம் எழுதியிருக்கிறது சகஜம் தானே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. கரெக்டு தான், ஆனால் இது பப்ளிக் டாய்லெட் இல்லை, அண்ணன் வீட்டு ஃபங்க்ஷனில் பொது வழியில் வச்சுருந்த போர்டு. என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. ரொம்பலாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அண்ணன் வீட்டு கல்யாண ஃபங்க்ஷனில் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய பொது வழியில் பெண்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தீண்டாமையை கடைபிடிச்சி வச்ச போர்டு அது. ஒருவேளை க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு வீடியோவை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்ததில் அண்ணனுடைய சமத்துவம் மண்டபத்துக்குள்ளே தான் மல்லாக்க கடந்தது. இந்த ஒட்டுமொத்த க்ரௌடில் ஒரு பொண்ணாவது உங்கள் கண்ணில் படுறாங்களான்னு கொஞ்சம் ஒரு தடவை நல்லா பார்த்துட்டு வாங்களேன். ரொம்பலாம் தேடாதீங்க, எப்படி தேடினாலும் தெரிய மாட்டாங்க, இருந்தால் தானே தெரியறதுக்கு. ஏன்னா பெண்கள் பொது வழியை மட்டும் கிடையாது, பொது இடத்துல கூட உட்காரக்கூடாது, அப்படி ஒரு சமத்துவத்தை அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. சில பேர் ரொம்ப யங்கா இருப்பாங்க, டீசெண்டா இருப்பாங்க, திடீர்னு ட்விஸ்ட் அடிச்சு பூமர் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி யங் பூமர் தான் இவன். சரி, பொண்ணுங்க பொது வழியை பயன்படுத்தக்கூடாது, பொது இடத்துல உட்காரக்கூடாது, எப்படி இருந்தாலும் மேடையில் பொண்ணு மாப்பிள்ளை தானே உட்காந்துருப்பாங்க அப்படின்னு தானே எதிர்பார்க்குறீங்க. அதான் இல்லை, அந்த அசிங்கத்தை ஒரு தடவை நீங்களே பார்த்துட்டு வாங்க. ஹேய், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைங்க, பொண்ணுக்கு பதிலாக இவர் உக்காந்துருக்கிறாரு. நீங்கள் எதே விவகாரமாக நினச்சி தொலையாதீங்க. மேடையில் கூட அந்த பிள்ளைய உட்கார விடாமல் பண்ணிட்டு இன்னொரு கூத்து ஒன்றும் பண்ணியிருக்காரு. ஏன் அமீர்னே 3 தடவை அந்த மாப்பிள்ளை கிட்ட மாப்பிள்ளை உங்களுக்கு சம்மதமா, மாப்பிள்ளை உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லி 3 தடவை கேட்குறிய, ஒரு தடவையாக அந்த பிள்ளையை கூப்பிட்டு ஏமா உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமானு சபையில் வச்சு கேட்டியா? அட சம்மதம் தான் கேட்கல, அட்லீஸ்ட் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் புக்காவது தனியாக கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகிட்ட சைன் வாங்கிட்டு வந்து பாருங்கப்பா அந்த பிள்ளை சம்மதம்னு சைன் பண்ணியிருக்குன்னு பப்ளிக்காக காட்டியிருக்கலாம். ஆனால் அங்கே கூட தலைவன் என்ன தெரியுமா பண்ணாரு? சொந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிற விஷயத்தில் கேவலம் கையெழுத்து போடுற உரிமையை கூட அந்த பிள்ளைக்கு கொடுக்காம பிடிங்கி நீங்கள் வாங்கி போட்டுட்டு வெளியில் வந்து சனாதனம் மலருது சந்தானம் ஆடுதுன்னா எப்படி? வாய் இருக்குன்னு இந்த நாய்ங்களே ஏதாவது பேசிக்கிறீங்க. ஏன் அமீர்னா சமத்துவம் மலரணும் அப்படின்றதான உங்கள் ஆசை. எனக்கு ஒரு டவுட்டு, யாருமே அடுத்தவங்க நம்பிக்கையில் தலையிடாமல் இருந்தால் நீங்கள் சொல்கிற அந்த சமத்துவம் மலர்ந்துரும்ல? ஆனால் இங்கே ஒருத்தர் கல்யாண ஃபங்க்ஷன்னு கூட பார்க்காம அடுத்தவங்க நம்பிக்கையை சொரிஞ்சு ஒரு பேனர் வச்சுருக்காரு. அவர் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்களேன். பல தெய்வங்கள் இருப்பது சாத்தியமா அப்படின்னு பேனர் வச்சிருக்காரு. நாங்கள் நிறைய சாமி கும்பிட்டா உனக்கு எங்கே குத்துது? எல்லாரும் சந்தோஷமாக கொண்டாட வேண்டிய கல்யாண ஃபங்க்ஷன்லேயே இவ்வளோ வெறியோட பேனர் வச்சுருக்காரு. நோ அமீர், நோ, நீ சாதாரண அமீர் இல்லை, வேற மாதிரி மீம்ஸில் போடுறேன், நீங்களே தெரிஞ்சுக்கங்க, நான் சொல்ல முடியாது. இளையராஜா சார் கோயில் வாசலில் ஒரு யூட்டன் போட்டதுக்கே இந்த குரூப்பெல்லாம் இந்த குதிக்கிறாங்களே. இந்த குரூப்பெல்லாம் அண்ணன் வீட்டு கல்யாணம் நடக்கும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஹேய் சித்தப்பூஸ், நீங்களாம் இங்கே அமீர் வீட்டு ஃபங்க்ஷனில் உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு ஆண்டாள் கோயில் வாசலில் வந்து ஈக்குவாலிட்டி பாடம் எடுக்கிறீங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.